சென்னை பத்திரிகையாளர் மன்ற தேர்தல் சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் நாளை நடைபெற உள்ளது. அதற்கான முன்னேற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஐயப்பன் வழங்க கேட்கலாம். 52 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் தேர்தலானது நாளை நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தமட்டிலும் மும்முனை போட்டியானது நிலவி வருகிறது. இந்த தேர்தலில் வேட்பாளர்களாக மொத்தம் 44 பேர் களமிறங்கியுள்ளனர். இந்த தேர்தலில் வாக்கு செலுத்துபவர்களுடைய எண்ணிக்கையானது 1506 பேர் இந்த தேர்தலில் வாக்குகளை செலுத்த உள்ளனர். இதில் பழைய உறுப்பினர்களை பொறுத்தமட்டிலும் 650க்கும் மேற்பட்ட நபர்களும், புதிய உறுப்பினர்களை பொறுத்தமட்டிலும் 850க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த தேர்தலில் வாக்கு செலுத்த உள்ளனர். இதில் ஒரு தலைவர், 2 துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், இணை செயலாளர், இவர்களை தவிர 5 கமிட்டி உறுப்பினர்கள் என மொத்தமாக பொருளாளர் உட்பட 11 பேர்களை தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். இந்த தேர்தலை பொறுத்தமட்டிலும் முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பாரதிதாசன் அவர்களுடைய தலைமையின் கீழ் 12 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழு நெறிமுறைகள் இந்த தேர்தலை நடத்த உள்ளது. இந்த தேர்தலினுடைய முடிவுகளை பொறுத்தமட்டிலும் தேர்தல் நடைபெறும் நாளை தேர்தல் முடிந்த பிறகாக எத்தனை வாக்குகளானது செலுத்தப்பட்டிருக்கிறது என்று அன்றைக்கே வாக்குகள் எண்ணப்பட்டு அதனுடைய முடிவுகள் எந்த நேரம் ஆயினும் அறிவிக்கப்படும் என முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் செய்தியாளர் ஐயப்பன்.